Good morning, student. Continue the lesson, second lesson. In the first part, I was discussed about the introduction of this lesson and characters of human want are discussed. In this video, I am going to continue the lesson from this topic. Okay. Classification of goods. This is very important. 2 mark question. The question may be asked, what are the classification of wants? அப்படி கேட்கலாம். இல்லை what are the classification of goods அப்படி கேட்டாலும் கேட்கலாம். You have to answer the same. Okay. So we have the experience about the characters of human wants. We discussed about the characters of human wants. Wants are unlimited. Wants become habit. Wants are satiable. ஞாபகம் வருதுங்களா? ரிமைண்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. Wants are alternative. Wants are competitive. Wants are complementary. Wants are recurring. Okay, these are the characters of human wants. Next, we're going to see the classification of wants or goods. Dear student, wants on particular commodity is different person to person, time to time, place to place. அதாவது மனிதனுடைய தேவைகள் என்பது எல்லாருக்கும் ஒரே விதமான தேவைகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மனிதருக்கு மனிதர் மாறுபடலாம், நேரக்கேற்றால் போல் மாறுபடலாம். அதாவது சம்மர் சீசன்ல வேற மாதிரி தேவைகள் இருக்கலாம், இல்லை விண்டர் சீசன்ல வேற மாதிரி தேவைகள் இருக்கலாம். லைக் தட். ஓகே. அண்ட் ஆல்சோ பிளேஸ் வேர் லிவிங், தி ஜியோகிராபிக்கல் நீட்ஸ். அதாவது people those who are living in very cold place and very that is plain regions. Plain regions சொன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமவெளி பகுதியில் வெப்பமண்டலமான பகுதியில் வாழறவங்களுக்கும் குளிர்மண்டல பகுதியில் வாழறவங்களுக்கும் தேவைகள் வந்து வெவ்வேறு ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு தேவைகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மனிதனுடைய இயற்கையான ஒரு இயல்பு. ஓகேங்களா? ரெண்டாவது, மனிதனுடைய தேவைகள் சிலதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக அந்த தேவைகள் பூர்த்தி செய்யணும். சில தேவைகள் என்ன பண்ணலாம்? போஸ்ட்போன் பண்ணலாம். சில தேவைகளை தவிர்க்கலாம், பட் அதுவும் கூட சில நேரத்தில் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது. இப்படின்னு சொல்லிட்டு மனிதனுடைய தேவைகளை வந்து நம்ம வந்து பல்வேறு பரிமாணத்தில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம லெசனில் அந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி பார்த்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நெசசரிஸ். மனிதனுடைய தேவைகள் வந்து நெசசரிஸ் சொல்றாங்க, ரொம்ப அவசியமானது, தவிர்க்க முடியாது. அதாவது குட்ஸ் விச் ஆர் இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு சொல்றாங்க, தவிர்க்க முடியாது அவங்ககிட்ட. ஃபார் தி ஹியூமன் பீயிங் டு எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆர் கால்டு நெசசரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர், அத்தியாவசியமான பேசிக் நீட்ஸ். இல்லைங்களா? உணவு இல்லாமல் மனிதனோட சர்வைவல்ன்றது கொஸ்டின். Like that, clothing. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஈவன் வாட் ஆவர் த டைப், பட் எவ்ரிபடி நியூ இயர் ஷெல்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான பொருட்களை நமக்கு வருதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கம்ஃபர்ட். சில பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அது மனிதனை தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது குட் விச் ஆர் நாட் இன்டிஸ்பென்சபிள், அது தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இல்லைங்களா? தவிர்க்கலாம், பட் இருந்தாலும் கூட இருந்தால் தே ஃபீல் சம் வாட் குட், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் லைஃப் அவங்க வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தே ஃபீல் சம் கம்ஃபர்டபுள். இப்போ பாருங்க, இப்போ வந்து சொல்லலாம், அப்போ இந்த விஷயம் எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி எடுத்துக்கோங்களேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க. both are busy. Cooking is very, very important. Mostly the cooking part in the hands of the female.
She also needed to move in timely for work. So at this time, she may have some utensils, some mixie, grinder, like that. இந்த மாதிரி கொஞ்சம் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கொஞ்சம் இயந்திர பொருட்கள் இருக்கும்போது how they feel? Definitely they feel good. புரியுதுங்களா? Because that save time. அப்போ அவங்க நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குற விஷயம் இது. அப்போ அந்த பொருளெல்லாம் இருந்துச்சுன்னா they feel comfortable. அந்த பொருள் இல்லைன்னு சொன்னால் nobody set. மிக்சி இல்லைன்னா சமைக்க முடியாது பாருன்னு nobody set. ஈவன் அல்ட்ரா மாடல் கேர்ள் இருந்தாலும் she must know, or she ultra modern boy அதனாலும் they know some alternative ways to cooking. இல்லைங்களா? அப்போது இல்லைன்னா பிரச்சனை, பட் இருந்தால் ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து என்ன பண்ணுறோம்? கம்ஃபர்டபுள்னு சொல்கிறோம். கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிவி, ஃபேனு, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஏர் கண்டிஷனர்ஸ், இதெல்லாம் கம்ஃபர்டபுள் சென்ஸில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து லக்ஸரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி நம்ம பொருளை கிளாஸிஃபை பண்ணுறோம். அதாவது குட்ஸ் விச் ஆர் நாட் வெரி எசென்ஷியல், ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஆர் வெரி காஸ்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி, கார் அப்படி இருக்கு. பட் இருந்தாலும் கூட இங்கே நம்ம ஒரு விஷயத்தை பேசி ஆகணும். லக்ஸரி அப்படின்னு சொல்றதுல கார் நான் மென்ஷன் பண்ணேன் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க. டாக்டருக்கு காருன்றது லக்ஸரியா இருக்குமா? இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கார் வந்து லக்ஸரியா இருக்குமா? டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு லக்ஸரியா தான் இருக்கும். அப்போ டாக்டருக்கு நெசசிட்டின்னு சொல்ல முடியுமா? மேபி கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். சம்டைம் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஒர்க்கை பொறுத்து நம்ம என்ன பண்ண நெசசிட்டின்னு சொல்லலாம். பிகாஸ் இஸ் அ பர்சன் டு ரீச் இன் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு டைத்துக்கு ரீச் ஆகணும். சரிங்களா? அப்போது என்ன சொல்லலாம், சில பொருட்கள் வந்து சிலவங்களுக்கு பயங்கர லக்ஸரியாக தெரியலாம். பட் அதே பொருள் சம் அதர் பர்சனுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். அப்படின்லாம் லக்ஸரியா மேபி நெசசிட்டியாக கூட இருக்கலாம். நாட் லக்ஸரியாக இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து இப்போ சோஷியல் ப்ரெஸ்டேஜ் ஒரு விஷயம் இருக்குது. சோஷியல் ப்ரெஸ்டேஜுக்கோசம் சிலவங்க நம்ம லக்ஸரியாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் கூட தே ஆர் ஆல்சோ கன்சியூமர் இல்லையா? அப்போ அவங்களே தான் கன்சியூமரை கன்சிடர் பண்ணுறோம். அப்போது ஆல் குட்ஸ் ஆர் நாட் லக்ஸரி ஃபார் ஆல் பீப்புள் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் அப்படியே சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மனிதனுடைய தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 3 விதமாக நம்ம சொல்கிறோம். நெசசரி, கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட இதில் பர்சன் டு பர்சன்ஸ், பிளேஸ் டு பிளேஸ், டைம் டு டைம் அதோட நேச்சர் மாறும்னு சொல்கிறாங்க. பட் நெசசிட்டி எக்காலத்திலும் மாறாது. ஓகேங்களா? குட். ஸோ திஸ் இஸ் சம் picture explanation which is available in the book. Go through the book please. Next we're going to see the important topic, a very important interesting topic also, cardinal utility analysis. அது கன்சம்ஷன் அனாலிசிஸ். இது ஒரு கன்சம்ஷனான பேசிக் கான்செப்ட் தான். அது மனிதனுடைய பொருட்கள் வாங்குறாங்க இல்லையா, அதை வாங்கும்போது ஏற்படுகின்ற மனநிலை அடிப்படையாக வைத்து இந்த தேரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேசிக்காக ஹியூமன் நேச்சர் அடிப்படையாக வைத்து இந்த தேரி சொல்லியிருக்காங்க, கார்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம என்னன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஆர் கர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன். ஏன் இந்த கர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன் சொன்னால் நெக்ஸ்ட் லைன் பாருங்க. பிகாஸ் தி லா இஸ் டிஸ்கவர்டு பை H. Cousins and Austrian economist in 1854. ஓகேங்களா? ஸோ though he discovered this law, but latterly it popularized by, அது ரொம்ப பிரபலப்படுத்தினது இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டியை. அதை இந்த ஸ்கோப் வைடர் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் பை தை மார்ஷல், ஆல்ஃபிரட் மார்ஷலுக்கு தான் அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன் சொல்கிறேன்னா தட் இஸ் திஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ்.
இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினிட்டி, இந்த லா வந்து மனிதனுடைய அந்த கேரக்டர்ஸ் அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியது. பிகாஸ் அதாவது என்ன சொல்கிறேன்னா, வான்ஸ் ஆர் சேடியபிள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாங்க? நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல. மனிதனுடைய தேவைகள் வந்து நிறைய இருக்குது அஃப்கோர்ஸ். பட் இருந்தாலும் அனைத்து தேவையுமே ஒரு காலகட்டத்தில் ஒரு புள்ளியில் சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் சொல்லலாம் எனக்கு இன்னும் தேவைகள் இருக்குது, அன்லிமிட்டட் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட். அஃப்கோர்ஸ் ஹியூமன் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட். பட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் he may feel satisfied. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணாரு, திருப்தியாக ஃபீல் பண்ணலாம். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் we going to see the definition for the what law of diminishing marginal utility. So Marshall state the additional benefit which a person derives from a given increasing of his stock of a thing diminish with every increase in the stock that he already has. இன்னொரு முறை படிக்கிறோம் பாருங்க. ஏன்னா more than 2 times படிக்கும்போது உங்களுக்கு அழகா ஸ்பேஸ் விட்டு படிக்கும்போது that will easy to memorize, because 2 mark questionல இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. The additional benefit which a person derives from a given increasing of his stock of a thing diminishes with ever increasing in the stock that he already has. புரியுதுங்களா? அதாவது ஒரு பொருள் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, மேற்கொண்டு அந்த பொருளுக்கு வரும்போது அவர்கிட்ட அதுலேருந்து கிடைக்கிற பயன்பாடு குறையும். சூப்பராக குழப்பறீங்க சார் அப்படி சொல்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை ஜாலகம் தான். சிஸ்டமேட்டிக்காக இந்த வார்த்தை அறிஞ்ச மாட்டீங்கன்னு வச்சுங்க, they will give the meaning. சொல்கிறேன் பாருங்க. அதான் டெஃபினேஷன் சொல்கிறோம். அதான் டெஃபினேஷன் சொல்லிட்டு அப்படியே மிரட்டர்லாம் கூடாது. அதாவது உங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது. ஓகே, everybody having now. ஓகே, வாட் எவர் த மொபைல் வச்சுருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மொபைல் வச்சுக்கிட்டு? அஃப்கோர்ஸ் த லிசனிங் த வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ். உங்ககிட்ட இன்னொரு மொபைல் வருது. ஹவ் டு யூட்டிலைஸ் தட்? அதாவது அந்த பொருள்லேருந்து என்ன மாதிரி பயன்பாடு உங்களுக்கு கிடைக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு பேர்டனை தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சைமல்டேனியஸாக 2 விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாது ஒரே நேரத்தில். ஓகேங்களா? அப்போ 2 மொபைலையும் சைமல்டேனியஸாக பயன்படுத்திங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் ஃபுல்ஃபில். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இயற்கைக்கு மாறானது. அப்போ நீங்கள் ஒரு பொருள் ஒரு மொபைல் ஃபோனை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூட்டிலைஸ் பண்ண முடியும் ப்ராப்பராக. இன்னொரு மொபைல் ஃபோனை அப்படியே வச்சுட்டு இருக்கணும் ஐடியலாக. அப்போ ஐடியலாக இருக்கிற பொருள்லேருந்து உங்களுக்கு பயன்பாடு கிடைக்குமானே கிடைக்காது. பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பொருளை நீங்கள் பயன்பாடு பெறுவதாக சொல்ல முடியும். அப்போது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் மேற்கொண்டு அதே பொருள் கிடைக்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற பயன்பாடு உங்களுக்கு குறையும். அதை சொல்கிறது தான் என்னது, the definition, the law of diminishing marginal utility. ஓகேங்களா? இப்போ நாம் வந்து ஒரு டயக்ராம் பார்ப்போம். இந்த டயக்ராமில் பாருங்களேன், இதில் 2 லைன் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஸ்லோப்பிங் போயிட்டு என்ன பண்ணுதுங்கன்னா அப்புறம் போக போக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. தட் இஸ் டோட்டல் யூட்டிலிட்டின்னு ரெட் கலரில் லைன் போட்டிருக்காங்க. இன்னொன்று டவுன்லோட் ஸ்லோப்பிங், அதுக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இறுதிநிலை பயன்பாடு தமிழில் சொல்லலாம் இல்லைங்களா? அதுக்கு வந்து கிரீன் கலரில் ஒரு லைன் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிச்சுன்னா பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் யூட்டிலிட்டியும் அது டோட்டல் யூட்டிலிட்டியும் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் மெஷர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சுவலாக குவான்டிட்டி மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. அது த குவான்டிட்டி ஹி கன்சியூம்டு, எவ்வளோ குவான்டிட்டி அவர் கன்சியூம் பண்ணுறாருன்றது மெஷர் பண்ணியிருக்காங்க. எடுத்துங்க இப்போது எக்ஸைஸில் 1 அப்படின்னு சொன்னீங்களா, while he consuming 1 unit of commodity, ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணுறாரு, யூட்டிலைஸ் பண்ணுறாரு. உதாரணமாக ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன். ஏன்னா உங்கள் புக்கில் ஆப்பிள் தான் மெஷர் பண்ணாங்க. நாங்கள் படிக்கும்போது லட்டு சொல்லியிருப்பாங்க. நான் பிஏ படிக்கும்போது லட்டு தான் அப்படி அது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு வருவோம். 1 ஆப்பிள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. வேல்யூ ஆர் ஹங்க்ரி, ரொம்ப ஒரு நம்ம பசியாக இருக்கிறீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க. ஹவ் டு யூ ஃபீல்? அஃப்கோர்ஸ் யூ ஃபீல் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் ஹீ இஸ் வெரி ஹங்க்ரி. நல்ல பசியாக இருக்கும்போது அந்த ஆப்பிள் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நல்ல சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிங்க. நல்ல பசியாக இருக்கீங்க, அந்த டைமில் ஒரு ஆப்பிள் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஹவ் டு யூ ஃபீல்? கிடச்சதே பெரிய விஷயம். அதை கன்சியூம் பண்ணும்போது யூ ஃபீல் கிரேட்.
அப்படின்னா அந்த ஆப்பிள்லேருந்து கிடைக்கிற பயன்பாடு உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் இல் யூ டேக் வித் ஆல் ஸ்பீட் பிகாஸ் யூ ஆர் வெரி ஹங்க்ரி. ஐ ஆஃபர் ஒன் மோர் ஆப்பிள். நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆப்பிள் ஒன்று கொடுக்குறேன். வாட் வில் ஹேப்பன்? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்ட அந்த ஸ்பீடு, அந்த எக்ஸ்பெக்டேஷனு, அந்த ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு அவா செகண்ட் ஆப்பிள் இருக்குமான்னா இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க. அப்போது இந்த லைன் ஸ்டார்ட் ஃப்ரம், அந்த ரெட் லைன் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஃப்ரம் 20, அந்த 20 நேராக ஸ்டார்ட் ஆகும். அந்த 20 நேராக அந்த ரெட் லைனு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வெயிட் எ மினிட், அந்த ஏரோ மார்க்க வரல, நான் கொஞ்சம் அதை நான் பண்ணிக்கிறேன். சாரி, அது டிவைஸ் நம்ம டிஃபெண்ட் பண்ணும்போது எதனா ஒரு நமக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நமக்கு வந்து அந்த ஏரோ மார்க் வர்றதுக்கோசம் நான் ட்ரை பண்ணுறேன். ஏரோஸ் பிளாங்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே மேடியா, ஓகே குட்ஸ், நம்ம ஆரம்பிச்சிடுவோம். எஸ், இந்த பார்த்தீங்களா இந்த ரெட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் லைன் வந்து 20 நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னங்க, அப்போது வெல் ஹி கன்சியூமிங் ஒன் ஆப்பிள் ஹி கெட்ஸ் 20 சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூட்டிலிட்டி 20 மெஷர் பண்ணுறாங்க. It when he taking the second apple, so he take this much of satisfaction, but அந்த லைன் எப்படி பாருங்க, இன்க்ரீசிங் வித் டிக்ரீசிங், டிமினிஷிங் ரேட். இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பட் டிமினிஷிங்ல. 20 + 40 தானே வரணும் செகண்ட் வந்தது. பட் என்ன பண்ணுங்க 35 அப்படி மெஷர் பண்ணியிருக்காங்க. இங்கே 45 ஃபோர்த் இருக்கும்போது வந்து 4 while he consumed the fourth apple he attained the he feel 50 of the utility and he belong in the same 50 while he take in the fifth one. அப்போ 0 யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5th நேரம் 0 வந்துருச்சு. அப்போ என்ன நான் போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸாக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குறிப்பிட்ட காலகட்டம் அந்த டைம் பீரியடில் he take another one apples. while he take in the 6th one he feel negative. அப்போ என்னாச்சு, வேண்டாம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. If you continuously continue the same commodity, what will happen? Definitely you feel negative utility. அதுலேருந்து அவருக்கு பயன்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினிட்டி சொல்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த லா பேஸ்ட் ஆன் சம் அசம்ஷன்ஸ். அசம்ஷன் சொன்னால் எடுகோள்கள் சொல்லாங்க, அதை கண்டிஷன்ஸ் சொல்லலாம். இது நடந்தால் இது நடக்கும், இது இல்லை என்றால் இது நடக்காது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அசம்ஷன் போது எடுகோள்கள் இல்லை அனுமானங்கள் சொல்லுவார். இப்போ பாருங்க, யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு பை கார்டினல் நம்பர் such as 1, 2, 3 like that. ஓகே, அப்படின்னு நம்பர் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம்னு சொல்றாங்க, கார்டினல் சொல்லிட்டு. நெக்ஸ்ட், the marginality of money of the consumer remaining constant. அது பணம் இவ்வளோதான் வந்தாலும் அதுலேருந்து கிடைக்கிற இறுதிநிலை பயன்பாடு வந்து சமமாக தான் இருக்கும், நிலையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, the consumer should be a rational consumer and his aim is to attain maximum satisfaction with the given, that is with the minimum expenditure. அது 10 ரூபா செலவு பண்ணாலும் அதுலேருந்து எனக்கு போதுமான அளவுக்கு திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிற மனிதனாக இருக்கணும். வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நடுநிலையான மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the unit of the commodity consumed must be reasonable in size. அது ஆப்பிள் சொன்னாலும் நல்லது. ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்றாரு, என்ன சைஸோ அதே சைஸ் தான் செகண்ட் ஆப்பிள், தேர்ட் ஆப்பிள் லைக் தட், ஃபோர்த் ஆப்பிள் லைக் தட். அப்படி இருந்தால் அப்போ அந்த குவான்டிட்டியும் குவாலிட்டி சேமாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the commodity consumed should be homogeneous or uniform in character like weight, quality, taste, color, etc. ஸோ இதான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போது ஒரே மாதிரி நான் பிரியாணி எனக்கு பிடிக்குன்னு சொன்னால் ஒரே பிரியாணி, ஒரே அளவு, ஒரே டேஸ்ட்டு, ஒரே எல்லாமே ஐடியலாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கதா அப்படிங்களா.
assumption அதான் சொல்லியிருக்காங்க. Sixth one, the consumption of goods must take place continuously at a given period of time. தினமும் மதியானத்தில் பிரியாணி தான் அந்த கரெக்ட் டைம்லன்னு சொன்னால் அப்படின்றது அது கண்டிஷன். ஓகேங்களா? கண்டிஷன்ஸ் ஆன்னு சொல்லலாம். அசம்ஷன், there should be no change in the taste. அப்போ என்ன அர்த்தம்? நீ கன்சியூம் பண்ணுற பொருளுடைய டேஸ்ட் நம்மளோட மாறக்கூடாது. ஹேபிட்ஸ், அந்த கன்சியூமருடைய ஹேபிட்ஸ் மாறக்கூடாது, கன்சியூமருடைய ப்ரிஃபரன்ஸ் மாறக்கூடாது, ஃபேஷன்ஸ் மாறக்கூடாது, அவருடைய இன்கம், நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் எதுவுமே மாறக்கூடாது. எல்லாமே பார்த்து சொன்னால் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த லா வந்து அப்ளிகல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த லாவை எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறோம். The law of diminishing marginal utility states that if a consumer continues to consume more and more unit of the same commodity, its marginal utility diminish. ஒரு நுகர்வோர் ஒரு குறிப்பிட்ட பொருளை தொடர்ந்து நுகர்கின்ற பொழுது, தொடர்ந்து நுகர்ந்து அதை பயன்படுத்துகின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற இறுதிநிலை பயன்பாடு என்பது குறைந்து கொண்டுதான் செல்லும். This means that the more we have of a thing, the less in the satisfaction or utility that we derive from the additional unit of it. அதாவது ஒரு பொருள் அதிகமாக நுகர்கின்ற பொழுது மேற்கொண்டு அதே பொருள் நுகர்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற பயன்பாடு என்பது குறைந்து கொண்டு செல்லும் என்பதான் தேரியோட எக்ஸ்பிளேஷன். ஓகேங்களா? ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லிப்போம். அது அந்த ஆப்பிள் சொன்னேன் நான், அந்த ஆப்பிள் கணக்கு பக்கத்துலாமா பாருங்க. சப்போஸ் எ கன்சியூமர் வாண்ட்ஸ் டு பை அ மேபி ஆப்பிள் சொல்லலாம். சப்போஸ் எ கன்சியூமர் வாண்ட்ஸ் டு கன்சியூம் 7 apples one after one. 7 ஆப்பிள் சாப்பிட நினைக்கிறாரு, 1 by 1 எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். The utility from the first apple is 20. ஏன்னா ஃபர்ஸ்ட் அது சிச்சுவேஷன் சொல்லியிருக்கணும். அவர் ரொம்ப பசியாக இருக்கிறாரு. பசியாக இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது யூ ஃபீல் வெரி குட். ஓகேங்களா? பட் த யூட்டிலிட்டி ஃப்ரம் த செகண்ட் ஆப்பிள் வில் பி லெஸ் தென் தட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஒன். அஃப்கோர்ஸ் அப்படி தானே? அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று 20 நம்பர் இருக்குது, செகண்ட் ஒன்ல 15 இருக்குது. ஃபைனலாக லைக் தட் இப்படி அடிஷ்னல் 1 by 1 அவர் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபைனல் வாட் வில் ஹேப்பன்? ஃபைனலி த யூட்டிலிட்டி ஃப்ரம் த ஃபிஃப்த் ஆப்பிள் பிகம் 0 and the utility from the 6th and the 7th apple are negative or disutility or disliking. பிடிக்காமலே போகலாம் அந்த பொருள் அவருக்கு. புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளேஷன். அது ஒரு பொருளை தொடர்ந்து நுகர்கின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற பயன்பாடு வந்து குறைந்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்றது தேடி சொல்லுது. ஓகேங்களா? பாருங்க. ஸோ லைக் தட் திஸ் டெண்டன்சி இஸ் கால்டு தி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அந்த பயன்பாடு குறைந்துகிட்டே போகுது இல்லையா? அதான் டிமினிஷிங், குறைந்து செல் பயன்பாட்டு இறுதிநிலை, அதாவது இறுதிநிலை பயன்பாடு சொல்லுவாங்க. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாடு. ஓகேங்களா? குட். ஸோ அந்த டேபிள் காலம், இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் டேபிள் காலம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த டேபிள், அந்த கர்சர் வேலை செய்யல பாருங்க. ஆப்பிள் 1 யூனிட் 1 ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கிறாரு. இ டேக் 20 யூட்டிலிட்டி. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டியும் 20 தான். செகண்ட் ஆப்பிள் எடுக்கிறாரு. ஸோ டோட்டல் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் 35. 35 என்ன? அந்த 20 + 15. ஓகேங்களா? அப்படின்னா 35 - 20 அப்போ 15. லைக் தட் யூ கோயிங் டு ஹேவ் the utility schedule. Okay, with the help of the schedule you're going to draw the diagram. So this is the diagram. Okay, my dear students, I hope you understand well. So now we're going to see that is criticism. That is a criticism before நம்ம வந்து இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இந்த மார்ஜினிட்டி பிகம் 0, அது மார்ஜினிட்டி சொல்லக்கூடிய கீழே அந்த கிரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, அதில் 5க்கு நேராக பாருங்கள். எக்ஸாக்ஸில் 5 பார்த்தீங்களா? வெரி குட். எக்ஸாக்ஸில் 5 பாருங்கள். லைக் தட் ஹியர். ஓகே, இந்த இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் while consuming the 5th one, so what happened? 15ன்றதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி he reached the 50 while consuming the 4th apple. அப்போ 5th வரும் பார்த்தீங்கன்னா there is no anything, இங்கே வந்து 0 வந்துச்சு. அப்போ utility is 0. If you continuously continue the consumptions, what will happen? The total utility
That is, the total utility is maximum, and when the marginal utility become negative, the total utility diminish. அப்போ நெகட்டிவ் ஆகுது இந்த total utility, ஐ மீன் மார்ஜின் யூட்டிலிட்டி நெகட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் நெகட்டிவ்னா எக்ஸாக்ஸ் கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் யூட்டிலிட்டினா எடுத்துங்க மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டு அங்கே வந்து டிமினிஷ் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. ஓகே, இது 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். கேர்ஃபுல்லாக படிக்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் லாஸ்ட் ஒன் இஸ் த கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னால் ஒரு தியரியில் இருக்கின்ற என்னென்ன பிரச்சனைகள், லிமிடேஷன்ஸ் சொல்லலாம், இல்லை குறைபாடுகள் சொல்லலாம் இல்லைங்களா? யூட்டிலிட்டி cannot be measured. என்ன சொல்றான்னா, யூட்டிலிட்டி cannot be measured numerically because it is in subjective nature. அதாவது நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன், அதை 1 2 என்னால் வந்து கணக்கில் சொல்ல முடியாது, ஏழு உளவியல் சார்ந்தது இது, எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், this law is based on the unrealistic assumptions. நீ சொல்கிற அசம்ஷன்ல marginality of money constant, the time taking the commodity is same, size, taste, preference, everything same of the commodity அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் வந்து நம்பக்கூடியதா இல்லை. பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு போதும் மனுஷன் சொல்லுவானா? அது இன்னும் தான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு எடுகோள்களை கொண்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து, this law is not applicable to invisible commodities, that is inseparable, always together. இந்த லா பற்றி சொன்னால் மனிதனால் தவிர்க்க முடியாத சில பொருட்கள் இருக்குது, மனிதனால் தவிர்த்து வாழவே முடியாது. சில கண்ணுக்கு தேவை சில பொருட்கள் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்க. காற்று எடுத்துக்கோங்க, சூரிய ஒளி எடுத்துக்கோங்க. சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எவ்வளோதான் கன்சியூம் பண்ணாலும் போதும் சொல்ல முடியுமா? காற்று போதும், நான் ரொம்ப சுவாச்சிட்டேன், ஐ வாண்ட் டு கிவ் ரெஸ்ட் மை லங்ஸ் சொல்ல முடியுமா? இல்லை சன்லைட் ப்ளீஸ் ஸ்டாப், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹவ் மோர் சன்லைட் அப்படின்னு சொன்னால் மேபி நீ வேணால் ஹைட் பண்ணிக்கலாம் உன்னை, பட் தட் இல் அவைலபிள். அப்போ ஃபுட் ஃபர்ஸ்ட் நல்ல எக்ஸாம்பிள் காற்றாக தான் இருக்கும். சுவாசிக்காமல் இருக்கும் அப்படி மனுஷன்ல ஒன்றா தான் சுவாசிச்சாலும் சார், புரியுங்களா? ஸோ இனிமேல் சில லிமிடேஷன்ஸ் இந்த தேரிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வித் தட் I'll stop the class. I continue the lecture from the next video. Go through the videos very carefully. This is very, very important. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், டேக் கேர். எல்லாமே கேர்ஃபுல்லாக இருங்க, அன்வான்ட் அவுட்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கள், சேஃப்டி ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ மை டியர், பாய்.